மகரத்துக்கு என்ன சகாய சனி 3ல் வராரு. வேறு என்ன வேணும்? 7.5 சனி வளர்றான்னு அர்த்தம். 7.5 சனி இருந்தாலும் உங்களுக்கு சனி தானே அதிபதி. உங்களுக்கு எல்லாமே நல்லது தானே பண்ணி கொடுத்தாரு. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேதுக்கு ஓடிடணும். அஷ்டமத்தில் கேது வரப்போகிறார்ல, கேது ஸ்தலம் கீழே பெரும் பள்ளம். 1 கிலோ பசுனை, 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமம் போதும். சிவன் பார்வதி கிட்ட வச்சு எடுத்துக்குங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ளுறது. பல்லு பார்த்துக்கிறது, வாய், காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒத்த தலைவலி, பல்லெல்லாம் நல்ல டாக்டர்கிட்ட போங்க. டாக்டரே தப்பு பண்ணி ஒரு பல்லுக்கு அது பல்லு இந்த பல்லு பிரச்சனை ஆகிடும். வண்டி வாகனத்தில் வித்தை காட்டாமல் இருக்கக்கூடிய ராசி. 7.5 சனி விலகிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்படி கட்டடிக்கிறது அப்படி கட்டடிக்கிறது, நைட்டில் போய்ட்டு நான் தூங்கிட்டு இருக்கிற வண்டியை போய் மோதுறது, கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸ்பீடு வேணாம். வண்டியில் ஃபோன் எடுத்திங்கன்னா மகர ராசிக்காரங்க மாட்டிடும். நல்ல பாட்டு கேட்டுன்னு போங்க, சந்தோஷமாக இருங்க. கூடா நட்பு கேழ்வலையமா மகரத்துக்கு. எழுத்து ரொம்ப பார்த்துக்கணும். முதுகுத்தண்டோட உடற்பயிற்சியெல்லாம் செய்யணும். வயிறு கழிவுகள், முதுகுத்தண்டோட நரம்பு. 6ல் குரு வராரு. சனி எல்லாமே 2.5 வருஷத்துக்கு நல்லது தான் பண்ணுவார். ஃபைனான்ஸ் நல்லது பண்ணுவார், டெவலப்மெண்ட் பண்ணுவார், வீடு கொடுப்பார், நலம் கொடுப்பார், சந்தோஷம் கொடுப்பார், தொழில் மாற்றி கொடுப்பார், பேர் கொடுப்பார், இன்க்ரிமெண்ட் கொடுப்பார், கௌரவம் கொடுப்பார். அரசு தலைவர், அரசியல்வாதிகள், அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விருதுகளெல்லாம் வழங்குவார். மீடியாவில் இருக்கவங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும், சினிமாவில் இருக்கவங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும், இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும். எல்லா விதத்திலும் ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? மகரம். தொழில் கண்டிப்பாக இருக்கும். என்ன தொழில் செய்கிறோன்னு வருத்தப்பட்டு இருப்பாங்க மகரம். விசிட்டிங் கார்டு ஸ்டைலாக நீட்டுங்க. இந்த பார், இந்த கம்பெனி இம்போர்ட் எக்ஸ்போர்ட், ட்ரேடிங், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், ஆர்கானிக் ப்ராடக்ட், கால்நடை, கோழி வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, நீச்சல் தொழில், மண்புழு வளர்க்குறது, விவசாய பொருள்களை கொடுக்கறது, மில்கை வீடு வீடாக சப்ளை பண்ணுறது எல்லாம் பண்ணுவீங்க. எல்லாம் ஜம்முன்னு நடக்கும் மகரத்துக்கு. சுயத்தொழில் அதிகமாக செய்யக்கூடிய ராசியில், அதுவும் மகர ராசி பெண்களுக்கு கேட்கவே வேணாம். எதில் கையில் தொட்டாலும் ஓஹோன்னு இருப்பீங்க. அதில் ஃபுட்டுலலாம் பேர் புகழ் எடுத்துருவீங்க. அந்த ஏரியாவில் உங்கள் ஃபுட்டு தான் கை மணக்குதுன்னுவாங்க. நல்ல ஜம்முன்னு இருக்கும். அதுபோல் யாராவது பண்ணால் எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்க. ஸோ அவ்வளோ அனுகூலம், அவ்வளோ சந்தோஷம் மகரத்துக்கு. எல்லாம் தெம்பாயிடுவீங்க. என்ன 2ல் ராகு, 8ல் கேது. அப்போ என்ன பண்ணணும்? உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. என்ன அது சர்பம் 2ல் 8ல் இருக்குது. இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா என்ன? காரிய சித்தி மாலையும் கோளர் பதிகத்தையும் சந்தோஷமாக கேளுங்க, படிங்க. ஓஹோன்னு வெற்றி பெறுங்க மகரத்துக்கு. இப்பொழுது நாம் பார்க்க போகக்கூடிய விஷயம், மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பயிற்சிகளில் குரு பயிற்சி 1 வருஷம், ராகு கேது பயிற்சி 1.5 வருடம். ஆனால் சனி பயிற்சி, சனி பகவான், சனீஸ்வரர் அவருடைய பயிற்சி மட்டும் 2.5 ஆண்டுகள். அந்த பயிற்சிகளில் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது சனீஸ்வரருடைய பயிற்சி. இந்த நிகழ்ச்சியை நேயர்களுக்காக ஏற்பாடு செய்து கொடுத்த குமுதம் குழுமத்திற்கும், நிர்வாக இயக்குனர் அண்ணன் வரதராஜன் அண்ணன் அவர்களுக்கும், கேமராமேனுக்கும், டைரக்டருக்கும், டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பொழுதும் போல் நேயர்கள் பேராதரவு கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். இந்த சனிப்பெயர்ச்சி பற்றி பார்க்கின்ற சமயத்தில் திருக்கணிதத்தின்படி 29/3/2025, வாக்கியப்படி பார்த்தீர்கள் என்றால் 6/3/2026, கிட்டத்தட்ட 1 வருட காலம். திருநள்ளாறில் எப்பொழுது சனிப்பெயர்ச்சி என்று நேயர்கள் தேடக்கூடிய சமயத்தில் அடுத்த வருடம்தான். இப்பொழுது நமக்கு இந்த சனிப்பெயர்ச்சியிலே அடுத்த பயிற்சிகள் மிக முக்கியம். குரு பயிற்சி திருக்கணிதத்தின்படி 14/5/2025, வாக்கியப்படி 11/5/2025. அதில் ராகு கேது 18/5/2025, திருக்கணிதத்தின்படி, வாக்கியப்படி 26/4/2025.
எல்லாம் குறித்து வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறக்கூடிய சனிப்பெயர்ச்சியுடைய பலன்கள். வாக்கியம் ஒரு வருடம் வருகிறது என்பதெல்லாம் ஜோதிடர்களுடைய பிரச்சனை. ஆனால் திருக்கணிதத்தின்படி 29/3/2025 அன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறது. கும்பம் என்பது சனியுடைய வீடு. கடந்த 2.5 ஆண்டு காலம் அங்கு சொகுசாக இருந்த சனி குருவானவருடைய வீட்டுக்கு போகிறார். குரு வீட்டுக்கு. குரு வீட்டில் உத்திரட்டாதி என்ற நட்சத்திரம், சனி நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு தான் அவர் போகிறார். இருந்தாலும் குரு வீட்டுக்கு எப்பொழுது சனி வரக்கூடிய காலகட்டம் ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள். தனுசு வீட்டில் சனி வந்த காலகட்டத்தில் உலகத்தை ஸ்தம்பிக்க வைத்தார். நோய்கள், கொரோனா தொற்று, எல்லா தொற்று, எல்லாம் கிரகங்கள் பெருசா, தெய்வ சக்தி பெருசா, மனிதன் பெருசா, பயத்தை கொடுத்து வாழ வைத்தார். ஸோ இந்த சனி மீனத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் மிதுனத்துக்கு குருவானார் போகிறார். அங்கிருந்து அடுத்ததாக 1 வருடம் பொறுத்து கடகத்துக்கு போவார். அடுத்ததாக அங்கிருந்து சிம்மத்துக்கு போகிறார். அதே சமயம் 18 மாத கிரகமான ராகு வந்து இந்த 5ஆம் மாதம், வாக்கியப்படி 4ஆம் மாதம், திருக்கணிதத்தின்படி 5ஆம் மாதம், மீனத்தில் இருந்த ராகு கும்பத்துக்கு போகிறார். கேதுவானவர் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு வருகிறார். அடுத்த 18 மாதங்களுக்கு பிறகு கும்பத்தில் இருந்த ராகு மகரத்துக்கு போகிறார். சிம்மத்தில் இருந்த கேது கடகத்துக்கு வருகிறார். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த சனி பயிற்சியுடைய பலன். மருத்துவத்துறையில் தான் புரட்சிகள் வரும். இப்பொழுது மீனத்தில் இருக்கக்கூடிய சனி அடுத்த 2.5 ஆண்டு காலம் பொறுத்து மேஷத்துக்கு போவார், செவ்வா வீட்டுக்கு. அங்கே நீச்சமாகி 2.5 வருடம் இருப்பார். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் இந்த பலன். மருத்துவத்துறையிலெல்லாம் மாபெரும் மாற்றம். பலவிதமான தீர்க்க முடியாத நோய்கள், அந்த நோய்கள் வந்தாவே அவர்கள் மனமும், அவர்கள் குடும்பத்தார் மனமும், நண்பர்கள் மனமும் எல்லாம் வருத்தப்படக்கூடிய நோய்களுக்கெல்லாம் தீர்வுகள் மலமளவென்று கிடைக்க ஆரம்பிச்சிடும். கண்ணு தெரியாதவர்களுக்கெல்லாம் கண்ணொளி கிடைக்கக்கூடிய அளவுக்கு மருத்துவத்துறையில் மாற்றங்கள் இருக்கும். கேன்சர் என்றதே ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. அதற்கு என்னென்றால் அதுக்கு மருந்து துறையில் அவ்வளோ புரட்சிகள் ஏற்படும். அதே போல் லிவர் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை என்று எல்லாம் நோய்களுக்கு லேட்டஸ்ட் அட்வான்ஸாக மனிதன் கொடுக்கக்கூடிய மாற்று உறுப்பிலிருந்து மாறி மருத்துவத்துறையில் புரட்சிகள் ஏற்படும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக. ஏன்னா குரு வீட்டில் இருந்தால் மருத்துவத்துறை வேறு லெவலுக்கு வரும். அதே போல் விவசாயத்துறை வேறு லெவலுக்கு வரும். இதே குரு வீட்டுக்கு 27 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பார் சனின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த சமயத்துலலாம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். மருத்துவத்துறை, விவசாயத்துறை கோல்டு ஏற்றம் மிக பயங்கரமாக இருக்கும். அதே போல் யுத்த கால பூமிகள் இருக்கும். நிலநடுக்கங்கள் தான் புரட்டி போடுமா உலகத்தை. நீர் வருவது, நெருப்பால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், மழை வெள்ளம்லாம் அப்படியே பொழந்துக்குன்னு கொட்டுமா. அதாவது சும்மா இப்படியெல்லாம் கொட்டாதான். பெரிய பெரிய வளர்ந்த நாடுகள்லாம் இயற்கை சேதத்தால் காணாத போயிடுமா. காற்றால், மழையால், நிலநடுக்கத்தால், கடலால். கடல் வாணிபம் என்று சொல்லக்கூடிய கப்பல் வாணிபம் கூட கெடுமா. அந்த அளவுக்கு கடலில் பிரச்சனைகள் காட்டுமா. உலகத் தலைவர்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகளுக்கு அந்தந்த நாட்டு மக்கள்லாம் கஷ்டப்படுவார்கள். வரி விகிதம், பணம் தான், எல்லாத்துக்கும் பணம். ஒரு நாட்டில் போய் செட்டில் ஆகிறதுக்கு கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து போய் செட்டில் ஆகக்கூடிய நிலைமைகள் வரும். அதாவது சாதாரண க்ரீன் கார்டெல்லாம், கஷ்டப்பட்டு கிடைத்த கிரீன் கார்டுகள்லாம்
அமெரிக்காவெல்லாம் பணம் தான். 50 கோடி கொடு, 100 கோடி கொடுன்னு கனவுகள் கூட இனிமேல் பணக்காரர்களுக்கு மட்டும் வாழக்கூடிய நாடுகளாக சில நாடுகள் மாறும். அது சிங்கப்பூராக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், எல்லாம் மாறும். இந்தியாவுடைய வளர்ச்சியும் பிரமிப்பாக இருக்குமா. அதே சமயம் மத மோதல்கள், இன மோதல்கள் எல்லாம் உலகத்தில் பெரிய பிரச்சனை காட்டும். தலைவர்கள் உயிருக்கு மிக மிக பாதுகாப்பும், அரசியல் தலைவர்கள் இல்லாமல் தொழிலதிபர்களுக்கு மிக கவனமாக இருப்பதும், அவர்கள் உயிர்களுக்கு பாதுகாப்பாகுவதும், பெரிய தொழிலதிபர்கள் ஒரே நாளில் ஒரே இரவில் சாதாரண நிலைக்கு வருவதும், 5000 பேர் வேலை வாய்ப்பு போகிறது, 10,000 பேர் வேலை வாய்ப்பு போகிறது என்றெல்லாம் இருப்பதும், ஆன்லைன் வர்த்தகத்திலெல்லாம் நிறைய அடி விழுவதும், இப்பொழுது சொல்லுகிறார்கள் எல்லாம் தட்னாவே எல்லாமே வீட்டுக்கு வர்றதெல்லாம், இந்த ஆன்லைன் வர்த்தகம்லாம் போயிட்டு நிறைய கடைக்காரர்களை தேடக்கூடிய நிர்பந்தம்லாம் ஏற்படக்கூடிய நிலைமையெல்லாம் மக்களுக்கு ஏற்படும். அண்ணாச்சி கடைகளுக்கெல்லாம் மீண்டும் பொலிவு ஏற்படும். நிறைய விஷயங்கள், வீட்டு மாடி தோட்டங்கள் எல்லா இடத்துலையும் காணப்படும். விவசாய புரட்சி ஏற்படும், கால்நடை புரட்சி ஏற்படும், பால் புரட்சி ஏற்படும். கடலில் வளர்க்கக்கூடிய மீன்கள் எல்லாம் நிலத்தில் தொட்டி கட்டி வேறு வித்தியாகள் எல்லாம் கட்டி விஞ்ஞானத்தின் வளர்ச்சி மூலியமாக எதுலேயுமே வளர்க்கலாம் என்ற விஞ்ஞானத்தின் வளர்ச்சியெல்லாம் காணப்படும். இதெல்லாம் ஒன்றும் சாத்தியமாகுமா? ஏன்னா விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி தான் பெருசாக இருக்கும். 100 பேர் செய்யக்கூடிய வேலை ஒரு மிஷின் செய்வதனால் மனிதன் வாழ்வாதாரம் இல்லாமல் கஷ்டப்படுவதும், தலைவர்கள் உயிருக்கு, தொழிலதிபர்கள் உயிர்களுக்கு, சினிமா துறையினர், மியூசிக் துறையினர், ஸ்போர்ட்ஸில் இருப்பவர்கள் உயிர்களுக்கு, பெரும் தலைவர்கள், பெரும் அதிபர்கள், பிரதமர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநிலத்தின் தலைவர்கள், மாநிலத்தின் முதல்வர்கள், உலகம் முழுவதும் அவர்களுடைய தேக ஆரோக்கியம் நோய்வாய்ப்படுவது, வண்டிகளில் வாகனங்களில் விபத்துகளில் மாட்டுவது, ஆகாய மார்க்க விமானத்தில் அதிகமான விபத்துகள் ஏற்படுவது, வான்வெளியாக வந்து இந்த ட்ரோன் கீனெல்லாம் சொல்கிறார்களே அதுபோல் வந்து தீவிரவாத தாக்குதல்கள் பொத்தாக ஏற்படுவது, மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறுவது, பயத்துடன் உலகத்தில் வாழ்வதெல்லாம் ஏற்படும். எல்லா லெவல்லையும் கிட்டத்தட்ட ஒரு 65% ஒரே நெகட்டிவாகவே தான் பேச வேண்டியது இருக்குது. இதுவும் கடந்து போகும் என்பதை போல் தெய்வத்தினுடைய கடாட்சத்தில் எல்லாமே கடந்து போகும் என்பது தான் உலகம். ஏன்னா இதே சனி மீனத்தில் 27 வருடத்திலிருந்து 30 வருடம், ஒரு வருடத்திற்கு பின்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 27 வருடத்துக்கு முன்பாக, 30 வருடத்துக்கு முன்பாக, அதுக்கு 30 வருடத்துக்கு முன்பாக இதே கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்திருக்கக்கூடிய சனி பயிற்சி இருக்கும். அந்த சமயத்தில் எப்படி பாதிப்புகள் எல்லாம் கடந்து போச்சோ, அதே போல் மேஷத்தில் சனி அடுத்த பயிற்சியில் வந்தாலும் அடுத்த 2.5 ஆண்டு காலம், இந்த 2.5 ஆண்டு காலம் இல்லாமல் அடுத்த 2.5 ஆண்டு காலம், மொத்தம் 5 ஆண்டு காலம் உலகத்துக்கு போராத காலமாக தான் என்னுடைய கணக்கு. அதனால் தங்கத்தில் முதலீடு செய்வது பெரிய சேஃப்டி, நிலத்தில் முதலீடு செய்வது பெரிய சேஃப்டி. ஷேர் பக்கமெல்லாம் போயிடாதீர்கள், போங்க, லாங் டேர்ம் எல்லாம் பாருங்கள். அதில் எந்த நிபுணர்கள் யார் சொன்னாலும் ஃபெயிலியர் ஆகும், அதை பார்க்க தான் போகிறீங்க. ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக உலகத்தில் இருக்கக்கூடிய அதிபர்களே நம்மளுடைய ஷேரை குறைப்பதற்கெல்லாம் முயற்சி எடுப்பார்கள். ஸோ கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்குங்க. கொஞ்சம் பணம் இருந்தால் தங்கத்தில் போட்டு வச்சுருங்க. இவ்வளோ விலையில் நான் எங்கே தங்கத்தில் போடுதுன்னா பரவாயில்ல, அதோட டபுள் விலை தான் ஆகும். இன்னும் கொஞ்சம் இந்த சனி இங்கேருந்து மாறதுக்குள்ளே இப்போ என்ன விலை இருக்குதோ அதோட டபுள் மடங்கு வந்துடும். ஸோ அது மாதிரி பார்த்துக்குங்க. வேலை வாய்ப்புகள் எல்லாத்துலேயும் இருந்தாலும் தனிப்பட்ட ஏதாவது ஒரு தொழில் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும். ஏதாவது போவே கற்றுக்குங்க, பார்ட் டைமாக அதை கொஞ்சம் கற்றுக்குங்க. பெண்களுக்கு புரட்சி ஏற்படுத்துமா இந்த சனி பயிற்சி? குரு வீட்டில் வரக்கூடிய சனி பெண்களுடைய யோக காலம். பெண்கள் பெரும் அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள். பெண்களில் நிறைய என்டர்பிரினர்ஸ் வருவார்கள்.
பெண்களுடைய டெவலப்மெண்ட்டை பார்த்து உலகமே பயப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். பெண்கள் தான் எல்லா துறையிலும் முன்னேற்றமாக இருப்பார்கள். நிறைய கிட்டத்தட்ட 30% பெண்கள்லாம் வேலை செஞ்சவர்களெல்லாம் மாறி 70%க்கெல்லாம் வெளியில் வருவார்கள். பெண்களுக்கு 33% இடக்கி அரசியலில் கொடுக்குறேன் என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்ததெல்லாம் இப்பொழுதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவார்கள். ஸோ பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பெண்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பெண் முதல்வர்கள், பெண்கள் தான் தலைமை பதவிக்கு வரக்கூடிய எல்லா விதத்திலும் இருப்பார்கள். ஸோ தலைமை நீதிபதிகள் என்று எல்லா இடத்திலும் பெண்கள் ஆதிக்கம் இருப்பதை கண்கூடாக பார்க்கலாம். ஸோ சக்திகளில் அஷ்டம சக்தியாக, நவசக்தியாக, துர்கா சக்தியாக, காளியாக எல்லா விதத்திலும் பெண்களுடைய முகங்கள் எல்லா விதத்திலும் காணக்கூடிய பிராப்தம் பெண்களுக்கு பெரும் முன்னேற்றம் கிடைப்பது, அதுக்கேற்றவாறு சட்டத்திட்டங்கள்லாம் வருவதை கண்கூடாக பார்க்கலாம். ஆக இந்த சனிப்பெயர்ச்சி பெண்களுக்கு உலக அளவில் போற்றப்படக்கூடிய அமைப்பாக காண்பது தான் பெரிய புரட்சியாக இருக்கும் என்பதை வருகாலத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். வணக்கம். 70 ஆண்டுகால பாரம்பரியத்திலிருந்து ஒரு புதுமையின் குரல். தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட குடும்பத்தின் புதிய அடையாளம். குமுதம் நியூஸ் 24/7.